Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 3000 ரூபாய் தரமுள்ள நிலக்கரியை 5000 கோடி ரூபாய்க்கு அதானி விற்றார். தமிழ்நாடு அரசு வாங்கியது. அப்படியானால் 2000 கோடி ஒவ்வொரு டன்னுக்கும் நட்டம் என்றால் எத்தனை ஆயிரம் டன் வாங்குவார்கள்? எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் இந்த அரசுக்கு? அமெரிக்க அரசாங்கம் குறிவைத்து தாக்குகின்ற அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரன் அவர். மோடியினுடைய பின்புறம். அவர் எதற்கு சபரீசன் என்று பார்க்கணும்? சபரீசனெல்லாம் ஒரு சோட்டா அதானியினுடைய நிலைப்பாட்டுக்கு. யார் பவர் சென்டரோ அவரை வந்து பார்க்கிறார். இதை அமெரிக்கா கண்டுபிடித்தது தான் அதிசயம். மோடி அதானி வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு முயல்வார். கட்சி நடத்துவதற்கும் ஆட்சிக்கு வருவதற்கும் தேவைப்படுகின்ற பல ஆயிரம் கோடிகளுக்காக அவருடைய கட்சி செய்கின்ற ஊழல், அளப்பரிய ஊழல், அதுக்கு அதானி தான் பின்புறம். ஆகவே அவரை காப்பாற்ற முயல்வார். காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலையை அவர்கள் ஏற்படுத்தினால் சில சமயங்கள் முரண்டு பிடிப்பான். இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விரிவடையுமானால் ஸ்டாலினும் போய் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்படும். வேறு வேலை இல்லை ராமதாஸுக்கு என்று இவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டாலின் உங்களை மதித்து என்ன ஆக போகிறது என்று கேட்கிறேன். முறைகளாக பேசிவிட்டு ஒரு ஓட பார்க்கிறார். ஓட பார்க்கிற கழுத்தை பிடித்து இழுத்து நிறுத்து. அதானி விவகாரத்தில் உனக்கும் பருவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க வேண்டிய போராட்டத்திற்கு பதிலாக ராமதாஸை ஏன் வேலையற்றவன் என்று சொன்னாய், மன்னிப்பு கேள் என்று சொன்னால், இவர் மன்னிப்பே கேட்டு விட்டால் உங்களுடைய மரியாதை நின்று விடுமா? இவர் மன்னிப்பு கேட்க தவறிவிட்டால் உங்களுடைய மரியாதை போய்விடுமா? உதயநிதி உதயமானது இந்த உலகத்தில் பெரிய செயலாக, நபிகள் நாயகம் பிறந்தது போல, இயேசு கிறிஸ்து பிறந்தது போல பெரிய செயலாக கொண்டாடப்படுகிறது. எந்த செய்தித்தாள் எடுத்தாலும் அதுதான் படம். இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே சொல்லிட்டு ஒரு கருத்து, அதிமுகவோ திமுகவோ கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியா ஒரு தலைவர்களாக. திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் நின்றதே கிடையாது. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சந்தித்ததும் ஒரு பெரிய விமர்சனமாச்சு. பிஜேபியோடு ஒட்டுவதற்கு ரஜினியினுடைய தயவை பெறுவதற்காகத்தான் இவர் சென்றார் என்று சொல்வார். பிஜேபியோடு சேருவதற்கு அவர் முயன்றிருந்தார் என்றால் இது பூச்சி மருந்து குடிப்பதற்கு நிகரான செயல். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். இப்போ இந்த அதானி விவகாரம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் முதலமைச்சருக்குமான அந்த வாதம், எதிர்வாதம், விமர்சனம் எல்லாம் போச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் அதானி நீங்க சந்திச்சிங்களான்னு ஒரு அறிக்கை விட, உங்களுக்குலாம் இவருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணன்னு மிக கடுமையாக போய் கொண்டிருக்கு. அதுக்கு மற்ற கட்சியோட தலைவர்கள் எல்லாமும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க பார்க்குறோம். இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ராம்தாஸ் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏனென்றால் அதானி முதலமைச்சரையும் சந்தித்தார், அவருடைய மருமகன் சபரீசனையும் சந்தித்தார். ஏனென்றால் சபரீசனை சந்திப்பது என்பது அங்கிருந்து ஓகே ஆனால்தான் மற்ற எல்லாமே அரசாங்கத்தில் நடக்கும். பார்க்கப்பட வேண்டியவர் இந்த அரசுக்காக சபரீசன் தான். அவர்தான் கட்சியின் கருவூலம், இவருடைய குடும்பத்தின் கருவூலம். கட்சி என்பது சும்மா, கட்சிக்கு என்ன தேவைப்படுகின்ற பணம் போக மிச்சமெல்லாம். ஆகவே சபரீசன் என்பவர் தான் பணம் திரட்டுகின்ற ஒரு மனிதனாக அந்த குடும்பத்தினுடைய செல்வத்தை ஒரு முறை பழைய முதலமைச்சர் சொன்னார், பிடிவேல் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன், 30,000 கோடி ரூபாய் எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைந்து துபாயை தேடி போகிறார்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் பம்பினார். அது வேறு. ஆனால் அதானி வந்தது 3000 ரூபாய் தரமுள்ள நிலக்கரியை 5000 கோடி ரூபாய்க்கு அதானி விற்றார். தமிழ்நாடு அரசு வாங்கியது. அப்படியானால் 2000 கோடி ஒவ்வொரு டன்னுக்கும் நட்டம் என்றால் எத்தனை ஆயிரம் டன் வாங்குவார்கள்? எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் இந்த அரசுக்கு? இதில் அதானி அடித்தது எவ்வளவு, தமிழ்நாடு அரசு அடித்தது எவ்வளவு என்கின்ற கேள்விகளெல்லாம் இதை மூடி மறைத்து எல்லாவற்றையும் செய்வதற்காக சபரீசனை வந்து பார்க்கிறார். சபரீசன் என்ன பெரிய மனிதர்? அதானி பார்க்க வேண்டிய அளவுக்கு என்ன பெரிய மனிதர்? அதானி தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரன். அமெரிக்க அரசாங்கம் குறிவைத்து தாக்குகின்ற அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரன் அவர். மோடியினுடைய பின்புறம். அவர் எதற்கு சபரீசன் இருந்து பார்க்கணும்? சபரீசனெல்லாம் ஒரு சோட்டா அதானியினுடைய நிலைப்பாட்டுக்கு. அவர் வந்து பார்க்கிறார் என்றால் தொழில் முறை ஒழுங்காக நடைபெற வேண்டும்.
ஆகவே யார் பவர் சென்டரோ அவரை பார்க்கிறார். இது உலகம் அறிந்தது. இதை அமெரிக்கா கண்டுபிடித்தது தான் அதிசயம். இவருக்கு ஒரு வாரண்ட் பிறப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தால் கைது செய்வார்கள். மோடியாலும் காப்பாற்ற முடியாது, தூக்கி விடுவார்கள். என்ன பின் லேடனை பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு தெரியாமல் பாகிஸ்தானுடைய இராணுவ முகாந்திரம் கேந்திரம் பக்கத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தெரியாமல் பின் லேடனை அவருடைய எங்கே அவர் ஒளிந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து உலக நாடுகள் பூராவும் அரசி கண்டுபிடித்து ஹெலிகாப்டர் வழியாக மிகச்சிறந்த அறிவுத்திறன் வாய்ந்த செயல்திறன் மிக்க இராணுவ வீரர்களை உள்ளே இறக்கி பின் லேடனை தூக்கி கொண்டு போய் கடலிலே கரைத்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்ய முடியாது. அவர்கள் நினைத்தால் இந்த அதானியை தூக்க முடியும். உலகத்தில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் முதலாளியாவது தூக்கினால்தான் மற்றவர்களுக்கெல்லாம் அறிவு வரும். இந்த அதானி எங்கே போவார்? தமிழ்நாடு அரசங்கே ஆந்திராவை கையில் வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கையில். அமெரிக்க அரசாங்கம் அவர்களுக்கு தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்றே தெரியாது. அவர்களுக்கு அதெல்லாம் ஊழலில் சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு. அதானி ஊழல் செய்த இடம், அதானி பணம் கொடுத்த இடம் இந்த தமிழ்நாடு என்பதை அவன் கண்டறிந்து சொல்கிறான். ஒரு நாள் பயணம் செய்து போக வேண்டிய நாடு அது. நமக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறான். அவன் கண்டறிந்து சொல்கிறான். இதை விட வெட்கக்கேடு என்ன இருக்கிறது? நீங்கள் ஒரு காலத்தில் உங்கள் தகப்பனார் காலத்தில் ஒரு சின்ன ஊழலில் தொடங்கி, கோதுமை பேர ஊழலில் தொடங்கி இப்பொழுது எங்கே வந்து இருக்கிறீர்கள் என்றால் அமெரிக்க புலனாய்வுத்துறை உங்களை கண்டறிந்து இது தமிழ்நாடு. அடுத்தது இவனையும் இழுப்பான். லஞ்சம் கொடுத்தவனை மட்டும்தானே எடுப்பான். லஞ்சம் கொடுத்ததை விட வாங்குவது தான் மோசமானது. கொடுப்பவன் ஒரு காரியம் பெறுவதற்காக கொடுக்குறான், கொடுக்கும்படி நிர்பந்திக்கப்படுகிறான், ஆகவே கொடுக்குறான். அவன் இயல்பாக அந்த கான்ட்ராக்டை பெற முடியாது, ஆகவே கொடுக்குறான். இவன் நிர்பந்தப்படுத்தி வாங்குகிறான். ஆகவே தமிழ்நாடு அரசும் கேள்விக்குரியதாக அடுத்த கட்ட விசாரணைகள் போனால் உண்மையிலேயே அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் மோடி அணைப்பார் அதானியை. தன்னுடைய நட்பை பாராட்டி அதானி வழக்கை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு முயல்வார். அவருக்கு தனிப்பட்ட முறையில் மோடி எதுவும் வாங்குவதில்லை. ஆனால் அவருக்கு கட்சி நடத்துவதற்கும் ஆட்சிக்கு வருவதற்கும் தேவைப்படுகின்ற பல ஆயிரம் கோடிகளுக்காக அவருடைய கட்சி செய்கின்ற ஊழல், அளப்பரிய ஊழல், அதுக்கு அதானி தான் பின்புறம். ஆகவே அவரை காப்பாற்ற முயல்வார். காப்பாற்ற முடியாது என்கின்ற நிலையை அவர்கள் ஏற்படுத்தினால் சில சமயங்கள் முரண்டு பிடிப்பான். கனடாவிலே இந்திய அரசாங்கம் ஒரு சீக்கிய தீவிரவாதியை உளவுப்படையை வைத்து கொன்றது என்பதை அமெரிக்கா வெளிப்படையாக பேசியது. கனடா பேசியதை அமெரிக்கா உடன்பட்டது. இந்தியாவினுடைய நட்பு போய்விடும் என்றெல்லாம் அவன் கவலைப்படுகின்ற நாடே இல்லை. அவன் எல்லாருக்கும் பெரிய அண்ணன், பிக் பிரதர். ஆகவே அவன் அதெல்லாம் கவலைப்பட மாட்டான். இந்தியா தான் கவலைப்பட வேண்டும். சீனாவை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா வேண்டும், ஆஸ்திரேலியா வேண்டும், ஜப்பான் வேண்டும் என்கின்ற கவலை இந்தியாவுக்கு இருப்பது போல் அமெரிக்காவுக்கு பெரிதாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அமெரிக்காவும் பல பேரை தன்னுடைய கையாளாக வைத்துக்கொள்ள முயல்வான் என்கின்ற அரசியல் தந்திரம் அவனுக்கு உரியது என்றாலும் இதைத்தான் செய்வார்கள். ஆகவே அப்படி ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்படுகிற போது என்னுடைய அதானியை பிடிவாரண்டில் ஒரு அமெரிக்க நாடு வந்து தூக்குமானால் இன்னொரு நாட்டினுடைய சிட்டிசன் அவர், ஆனால் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையை கொலைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார் இங்கே உள்ள அதிகாரி. பங்கு சந்தையில் பெரும்பணம் புரளுகிறது, அதனுடைய நம்பகத்தன்மையை கொலைத்து விட்டால் பிறகு அந்த பங்குகளெல்லாம் என்ன ஆகும்? பதற்றம் ஏற்படும். அமெரிக்க வங்கிகளிடம் ஏராளமாக கடன் வாங்கியிருக்கிறார். இவருடைய பங்குகள் வீழுகின்ற போது அந்த பணம் எப்படி திருப்பி கொடுக்கப்படும்? பங்கு சந்தையே வீழும். அதன் காரணமாக கடன் கொடுத்தவனுடைய வங்கிகள் தடுமாறும். இவ்வளவு நிலை ஏற்படும் என்று நீதிமன்றத்தில் பேசுகிறார் அந்த அரசு வழக்கறிஞர். ஆகவே இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விரிவடையுமானால் ஸ்டாலினும் போய் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டும். உலகத்தில் நீயா முதலாளி என்று கேட்டால் நியாயத்துக்கு எவனாவது ஒருத்தன் முதலாளியாக இருந்து தொலைத்து விட்டு போகிறான் என்று சொல்லுவேன். நாம் ஒன்றும் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் இல்லை. ஆனாலும் கூட ஒரு நியாயத்துக்கு இங்கே அதானியை ஒன்றும் செய்ய முடியாது, இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் செய்ய முடியாது. செய்வதற்கு ஒருவன் இருக்கிறான் என்றால் நியாயத்திற்காக தானே செய்கிறான். அதன் மூலம் சூரிய சக்தியை ₹1.99 வாங்க வேண்டிய சூரிய சக்தி மின்சாரத்தை ₹2.66 ஒரு யூனிட் தமிழ்நாடு வாங்குகிறது. ஒரு யூனிட்டுக்கு 66 என்றால் எத்தனை கிலோவாட் ஒரு யூனிட்? நம்மளே 2000 யூனிட் செலவழிக்கிறோம். இப்படி எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி.
ஆகவே எவனையாவது ஒருவனை பிடித்து ஏதாவது இறைவனுடைய நீதி எப்படி சொல்வார்கள் என்றால், ஒரு இது நான் கேட்டிருக்கிறேன். அதாவது பல கொலைகளெல்லாம் செய்தான் ஒருவன், எல்லா கொலைகளிலிருந்து விடுதலை. நீதிபதியை மிரட்டுவான், பணம் கொடுப்பான், இல்லாவிட்டால் அதிகாரிக்கு பணம் கொடுப்பான், ப்ராசிக்யூட்டரை அமுக்குவான், ஏதோ ஒரு வழியில் அவன் தப்பித்து கொண்டே வருவான். இவன் செய்யாத ஒரு கொலைக்கு தண்டனை பெற்று தூக்குக்கு போனான். இவன் செய்யாத ஒரு கொலை இவன் மீது சுமத்தப்பட்டது. ஒரு நீதிபதி, நேர்மையான நீதிபதி ஒரு தூக்குக்கு அனுப்பி விட்டார். அவன் சொன்னானா, நான் செய்யாத கொலைக்கு தூக்குக்கு போகிறேன், செய்த கொலைகளில் இருந்தெல்லாம் விடுதலை ஆகிவிட்டேன். நீதி அப்படித்தான், இறைவனுடைய நீதி எப்படி செயல்படும் என்று தெரியாது. செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லாவிட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் காதலிந்து போன ஒரு காலத்தில் இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒருவன் தண்டிக்கப்பட்டால் எல்லா கார்ப்பரேட் நிறுவனம் ஒழுங்குக்கு வருவான். ஆனால் முதலமைச்சரோட அந்த விமர்சனமும் சரி, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ராமதாஸை பற்றி ராமதாஸ் அதை சரியாகத்தான் எடுத்து சொன்னார். எந்த ஒன்றையும் பற்றி விமர்சிக்கக்கூடியவர். விஜய் மாதிரி இறுக்கி பொத்தி கொண்டிருந்து விட்டு ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டால் போதும் என்று நினைக்கின்ற அரசியல்வாதி இல்லை. அவர் நாளாசரி அரசியல்வாதி. எல்லா விவகாரங்களை பற்றியும் பேசுவார். பெரும்பாலும் இன்றைக்கு ஒரு 10-12 கட்சிகள் கூட்டணி என்ற பெயராலே திமுகவோடு சேர்ந்து தாங்கள் எதற்காக பேச வேண்டுமோ அதற்காகவே பேசாத ஒரு காலகட்டத்தில் இவர்கள் பேச வேண்டியது மொத்தத்தையும் ஒரு எதிர்க்கட்சியாக அவர் இருக்கிறார் திமுகவுக்கு. அதன் காரணமாக இந்த ஊழலை பற்றி, இந்த அதானி ஊழலை பற்றி, அரசுக்குள்ள தொடர்பு பற்றி அவர் விமர்சிக்கிறார். விமர்சித்தோடு தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அதானி வந்தது போனது, அவர் மருமகனை பார்த்தது எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிறது. இங்கே அறப்போர் இயக்கம் இந்த பணியை சரியாக செய்கிறது. உண்மையிலேயே அஞ்சாமல் ஒரு மனிதனாக நிற்பது என்பது பெரிய கொலையே செய்து விடுவார்கள். கொலைகாரர்கள் இவர்கள் எல்லோரும். ஆகவே அதில் அவர் தனியாக செய்த சிறப்பாக செய்கிறார். அறப்போர் இயக்கம் 3000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை 5000 ரூபாய்க்கு வாங்கியதினால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு? யார் இதில் தொடர்பு? தெளிவாக அஞ்சாமல் வெளியிடுகிறார். ஏன் வழக்கு போடு, அவர் மீது வழக்கு போடுவார். அவர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பிப்பார். ஆகாததற்கெல்லாம் போடுகிறாய் வழக்கு, இதற்கு போடு. சரி, அதற்கு அடுத்தபடி ராமதாஸ் சொன்னது சரியான, வைத்த ஒரு அரசியல்வாதி என்ற முறையில் அவர் வைத்த கேள்வி சரியான கேள்வி. இப்பொழுது வேறு வேலை இல்லை ராமதாஸுக்கு என்று இவர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், அதை ஒரு வயது முதிர்ந்த அரசியல்வாதியை அப்படி சொல்வது என்பது மோசமானது தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு போராட்டம் தமிழ்நாடு அரசை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி முழுவதும் மன்னிப்புகள் என்ற போராட்டம் செய்வதன் மூலம் என்ன நோக்கமோ அது திசை மாறி போய்விட்டது. நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்டாலின் உங்களை மதித்து என்ன ஆக போகிறது என்று கேட்கிறேன். ஸ்டாலின் உங்களை மதிக்காவிட்டால் என்ன குற்றம் என்று கேட்கிறேன். தகுதியற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறேன். நீங்கள் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. இந்த தகுதியற்றவனெல்லாம் உங்களை, தகுதியுடையவனுடைய மதிப்பு தான் மதிப்பு. தகுதியுடையவனுடைய மதிப்பு தான் மதிப்பு. தகுதியற்றவர்கள் எத்தனை 1000 கோடி நின்று பேசினாலும் கை தூக்கினாலும் பிறகு அவர்கள் மறுபடியும் மாறிவிடுவார்கள். தகுதி உள்ளவனுடைய புகழ் தான் உங்களுக்கு சார்ந்து நிற்கும். ஆகவே ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டு என்ன ஆக போகுது? ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டால் உங்களுடைய புகழ் நின்று விடுமா? ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க தவறிவிட்டால் உங்களுடைய புகழ் அழிந்து விடுமா? நீங்கள் வெகு காலம் செய்த பணியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுமா? நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, தகுதியான ஒரு ஆய்வு போக்குள்ள அரசியல்வாதி என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை இவர் மாற்றி விடுவாரா? இதற்கு போய் போராடுகிறீர்களே, அதானியினுடைய வழக்கை விசாரிக்கிறாயா இல்லையா, உனக்கும் உன் மருமகனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டு போராடுவதற்கு பதிலாக ராமதாஸை ஏன் வேலையற்றவன் என்று சொன்னாய் என்பதற்காக போராடினால் அவருடைய வேலையே அரசியல் தான். அவர் தன்னுடைய வேலையை தான் செய்கிறார். இதை உங்களுடைய போக்கு மாறிவிட்டது என்று கேட்கிறேன். உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம், போக்கு, நீங்கள் மக்களுக்காக பேச வேண்டிய செய்தியை சரியாக பேசினீர்கள். இவருக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னால் ஒரே வார்த்தை, எனக்கு என்ன வேலை என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன், போ, உனக்கு என்ன தெரியும், உனக்கும் அப்பனுக்கும் ஊழலை தவிர வேறு என்ன தெரியும் என்று கேட்டுவிட்டு இந்த ஊழலுக்கு பதில் சொல் என்று சொல்வதை விட்டுவிட்டு என்னுடைய மதிப்பை என்னுடைய கூட்டத்தின் பலத்தினால் ஸ்டாலினிடம் நான் நிலைநாட்டுவேன் என்றால் இவருடைய நிலைநாட்டி உங்களுக்கு ஆக போவது என்ன என்று கேட்கிறேன். இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்து நின்றால் அதனால் நாட்டுக்கு ஏதாவது ஆகும்.
ஆகவே இந்த போராட்டத்தையே மன்னிப்பு கேள் என்று நடத்துகிற போராட்டம் என்பது அவ்வளவு சிறந்த போராட்டமாக எனக்கு தெரியவில்லை. ராமதாஸை மதிக்க வேண்டியவர் ஸ்டாலின் இல்லை. ஆகவே அவர் பயந்து ஓடுகிறார். உங்களுக்கு முறைகேடாக பேசிவிட்டு ஒரு ஓட பார்க்கிறார். ஓட பார்க்கிற கழுத்தை பிடித்து இழுத்து நிறுத்து, அதானி விவகாரத்தில் உனக்கும் பருவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க வேண்டிய போராட்டத்திற்கு பதிலாக நான் போய் என்னை மரியாதை குறைவாக நீ நடத்தி விட்டாய் மன்னிப்பு கேள் என்று சொன்னால் இவர் மன்னிப்பே கேட்டு விட்டால் உங்களுடைய மரியாதை நின்று விடுமா? இவர் மன்னிப்பு கேட்க தவறிவிட்டால் உங்களுடைய மரியாதை போய்விடுமா? ஆகவே இவரை போல இவ்வளவு முதிர்ந்த அரசியல்வாதியே, மதிக்கத்தக்க அரசியல், நல்ல தமிழ் பற்றுடையவர் அவர். எனக்கு அவரை ரொம்ப ஒன்றுக்காக பிடிக்கும். ராமதாஸ் என்ற வடமொழி சொல் உள்ள பெயரை ராமதாசு என்று தான் எழுதுவார். அவர் எதை பேசுகிறாரோ அதை செயல்படுத்துகிறார். அவருடைய தொலைக்காட்சி ஒன்றுதான் தூய தமிழ் தொலைக்காட்சி. அந்த மதிப்பான எனக்கு 1000 விமர்சனங்களுக்கு இடையே அவரை பற்றிய அந்த மொழி இன உணர்வில் அவர் ரொம்ப சிறந்து நிற்பார் என்கின்ற கருத்து எனக்கு உண்டு. ஆகவே இந்த ஸ்டாலினுடைய மதிப்பை பெறுவதற்கு செவத்தில் போய் முட்டிக்கொள்ளலாம். இவர் என்ன தகுதியானவர், இவர் என்ன மதிக்கிறார், இவருக்கு எதை மதிக்க தெரியும், என்ன அரசியல் தெரியும்? பெருவாரியான பணத்தையும் ஒரு பெரிய கட்சியையும், அந்த கட்சி பணத்தில் வீசி எறிந்தால் அவரவர் பங்கை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக ஒரு பெரிய கூட்டத்தை உண்டாக்கி வைத்து விட்டு போய்விட்டார் கருணாநிதி. அந்த கூட்டம் என்றைக்கும் வீசி கொண்டிருக்கிறது வரையிலும் பொறுக்கி கொண்டு நம் பின்னால் நிற்கும். உதயநிதி உதயமானது இந்த உலகத்தில் பெரிய செயலாக, நபிகள் நாயகம் பிறந்தது போல, இயேசு கிறிஸ்து பிறந்தது போல பெரிய செயலாக கொண்டாடப்படுகிறது. எந்த செய்தித்தாள் எடுத்தாலும் அதுதான் படம் நம்முடைய. ஆகவே பணம் வைத்திருக்கிற ஒருவன் எந்த ஒன்றையும், லக்ஸ் சோப் உங்கள் மேனியின் அழகு சாதன சோப் என்பதை இடைவிடாமல் வைஜெயந்தி மாலா பூசிக்கொண்டார். இப்பொழுது இருக்கிற நயன்தாரா வரையிலும் லக்ஸ் தான் போட்டுக் கொள்கிறார் என்று சொன்னால் அவன் லக்ஸ் சோப்பை விற்பனை செய்வது போல நீங்களும் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறீர்கள். அரசியலை நீங்கள் விற்பனை செய்கிறீர்கள், பணம் வைத்திருக்கிறீர்கள். அதனாலே யுவர் ப்ராடக்ட் இஸ் உதயநிதி, யூ ஆர் ப்ரொஜெக்டிங் ஹிம் த்ரூ ப்ரெஸ். எல்லா ப்ரெஸ்ஸையும் விலைக்கு வாங்குகிறீர்கள். நம்முடைய ப்ரெஸ் நாசமான ப்ரெஸ். நான் சொல்கிறேன், நான் எவ்வளவு பெரிய கருத்து சொன்னாலும் போட மாட்டான். இவர்களெல்லாம் நரிக்கு நாய் பிறந்தது என்று சொன்னால் போடுவான். ஆகவே விடுங்கள். ராமதாஸ் இவரிடம் போய் மரியாதையை கோரி இதற்கு ஒரு போராட்டம் நடத்தியது மனித சக்தி வீணடிக்கப்படுகிறது. ஆகவே அந்த அதானி ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த போராட்டத்தை மாற்ற வேண்டும். ராமதாஸை மதிக்க வேண்டியவர் ஸ்டாலின் இல்லை, மதிக்க தெரிந்தவரும் இல்லை. இல்லை, இதில் இன்னொரு விமர்சனம் என்னதுன்னா, கடந்த காலங்களில் ஒரு முதலமைச்சரை யாராவது நோக்கி கேள்வி கேட்குறாங்க. இப்போ 2006 ஒரு கூட்டணி ஆட்சி இருந்தது. அப்போது ராமதாஸ் இதே மாதிரி கடுமையான ஒரு விமர்சனத்தை, கேள்வியை தொடர்ச்சியாக கருணாநிதியை நோக்கி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதுக்கெல்லாம் கருணாநிதி பதில் சொல்லுவார், அறிக்கை விடுவார், இது விஷயம் நடக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதெல்லாம் பார்த்தவர் தான். 100% இல்லை, 50%. அவரும் வேண்டாத ஆட்களை பார்த்து இதுபோல் தரக்குறைவே அரசியலில் கருணாநிதி காலத்தில் இருந்தால் ஏற்படுகிறது. முழுமையாகிவிட்டார். கருணாநிதி கொஞ்சம் படித்தவர், போராடி தன்னுடைய தலைமையை உருவாக்கி கொண்டவர். அதனால் இவரோடு ஒப்பிடுகிற போது அவர் தகுதியானவர். யாரோடு ஒப்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அதெல்லாம். அவ்வளோதானே தவிர இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவர் மகனுக்கு அதை விட ஒன்றும் தெரியாது. இந்த நாடு, தமிழ்நாடு எவ்வளவு தகுதியாய்ந்த மக்களை கொண்டிருந்த நாடு இப்படி இவர்களால் ஆளப்படுகின்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆகவே இந்த போராட்டம், ஆகவே நம்முடைய நாமும் அவர்களுக்கு சமமாக நம்முடைய பலத்தை காட்ட நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், பாமகவுக்கு ஒரு பலம் இருக்கிறது, ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அவர்கள் அச்சுறுத்தினால் அரசு அச்சமடையும். ஆனால் அது போதுமா என்று கேட்கிறேன். அச்சமடைந்து உங்களோட மன்னிப்பே கேட்டுவிட்டால் பொழுதுன்னு உங்களுக்கு கிரீடம் வரப்போகிறது. நீங்கள் தகுதியான மனிதர் தானே, உங்களை மதிப்பதற்கு ஸ்டாலின் போதுமா என்று கேட்கிறேன். நம்முடைய பிரச்சனை, நீங்கள் ஸ்டாலின் ராமதாஸை மதிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்டுவிட்டால் மதிப்பு வந்துவிடும். இதான் நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டால் மதிப்பு வந்துவிடும். உங்களுடைய மதிப்பு ஏற்கனவே இருக்கிறது. அந்த மதிப்பை போய் குறைவான மனிதரிடம், தகுதியற்ற மனிதரிடம் ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? உங்களுடைய மக்கள் சக்தியை வீணாக்குகிறீர்கள். நீங்கள் அதானி விவகாரத்தை அல்லவா இந்த போராட்டத்தின் மையமாக ஆக்கியிருக்க வேண்டும். அதன் மூலம் அந்த போராட்டம் வலுப்பெற்று போய்விடும். இப்பொழுது இது மாறிவிட்டது. ராமதாஸ் போன்ற முதிர்ச்சியான மெச்சூர்ட் பாலிட்டிஷியன்ஸ் ஷுட் நாட் டூ ஆல் தீஸ் திங்ஸ் என்பது என்னுடைய மை ரிக்வெஸ்ட்.
இப்ப திமுகவுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே சொல்லிட்டு ஒரு கருத்து, அதிமுகவோ திமுகவோ கூட்டணி இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியா ஒரு தலைவர்களா சொல்லிட்டு வராங்க. திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் நின்றதே இல்லை, நின்றதே கிடையாது. 1967 அண்ணா தொடங்கிய காலத்திலிருந்து தனித்தனியாக சில சமயங்கள் கட்சிகள் நின்றிருக்கின்றன என்பது வேறு. ஆனால் கூட்டணி என்று வந்துவிட்டால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி இல்லாமல் இருப்பதில்லை. அண்ணா தான் இதை, காங்கிரஸ் தான் தனித்து நின்றது. காமராஜர் தனியாக 67 சந்தித்தார். நம்முடைய ராஜாஜி தான் இந்த தந்திரத்தை இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். இவர்களுக்கு என்ன தெரியும்? 67 அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் ராஜதந்திர மூளை, டிப்ளமேட்டிக். அவர் சொல்லிக் கொடுத்தார். காகித மில்லத்தையும் அந்த கழுதையின் மீது ஒரு 17 பேரை ஏற்றி வைத்தார்கள் கார்ட்டூனில். காகித மில்லத்தை ஏற்றினார்கள், கம்யூனிஸ்டை ஏற்றினார்கள், ராஜாஜி ஏற்றினார்கள். எதிரெதிர் கொள்கை உடையவர்கள் எல்லாரும் ஏறி காங்கிரஸை தோற்கடிப்பது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அண்ணா அதற்கு தலைமையேற்றார். போதிய எண்ணிக்கை பெற்று தனித்தலைமையை பெற்றுவிட்டார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது இந்த கட்சிகள் பலவீனமடைந்தால் தான் நடக்குமே தவிர, நான் சொல்லுகிறேன், நான் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஓட்டு வைத்திருக்கிறார் திருமாவளவன்? அவருடைய சமூகம் முழுவதும் ஓட்டளித்தாலுமே 6-7% தானே வரும். நீங்கள் தனியாக நின்று 2-3% வாங்கி எப்படி கூட்டணியில் பெறுவீர்கள்? அப்படியானால் நீங்கள் உங்களுடைய சமூகம் அல்லாத மற்ற எல்லாருடைய மக்களுடைய அன்பையும் பெற வேண்டும், ஈர்க்க வேண்டும். இல்லை, ஆனால் அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உண்மைதான். பல கட்சிகள் இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது, நியாயமான பேச்சு தான். இந்த இவர்கள் வைத்திருக்கிறது 21% பார்லிமெண்ட்டில் அதிமுக ஓட்டு, 26% திமுக ஓட்டு, 5% தானே வித்தியாசம். 25க்கு மேல் 38-40% எடுத்து இவர்கள் வெல்கிறார்கள் என்றால் மற்றவர்களுடைய வாக்கு தானே அது. அது பெரிய இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அதில் பெரும்பங்கு வகிக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு மாறுமானால் கவுந்துருவார். அதனால தான் அந்த ஏடிஎம்ஏ சொல்லி கொண்டிருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் பேசுவோம். ஆகவே இந்த கூட்டணி இல்லாமல் இவர்கள் வெல்லவே முடியாது. அதில் ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆளை பிடித்து கொள்ள வேண்டும். சரி, திருமாவளவனை வேறு பக்கம் விட்டுவிட்டால் ராமதாஸை பிடித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் வேண்டும், அவர்களுக்கும் யாராவது ஒரு கொழுகும்பு வேண்டும் படர்வதற்கு. எப்பொழுது தனியாக நின்று பார்த்தார் ராமதாஸ்? ஒன்றும் பண்ண முடியவில்லையே. நாட்டினுடைய முதலமைச்சராக ஆவதற்கு அன்புமணிக்கு தகுதி இருக்கிறதா என்றால் பல பேருக்கு தகுதி இருக்கிற போது அன்புமணிக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அடைய முடியவில்லையே. அந்த அன்புமணிக்கு யோசனை சொன்ன ஆள் தான் இப்பொழுது விஜய்க்கு போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்முடைய நாட்டில் இங்கே எந்த முட்டாள்தனத்தால் இவர்களை கவுத்தானோ அந்த முட்டாள்தனத்தால் அவர்களை கெடுப்பான் என்று சொல்ல மாட்டார்கள். அவன் ராசி இல்லாத ஆள் அங்கே கவுத்து விட்டால் இங்கேயும் கவுக்க போகிறான் என்று சொல்வார். நம்ம மக்களுடைய போக்கு. ஆனால் அறிவுபூர்வமாக ஆராய்ந்தால் அவரிடம் ஏதோ ஒரு குறை இருந்து தான் அந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியாமல் போய்விட்டார். அது அந்த கட்சியே தனித்து ஆட்சிக்கு வர முடியாது என்பதே சொல்ல முடியாத ஒருவர் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் வேறு வகையான விடைகள் கிடைக்கும். ஆகவே அவர் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார். அதனால் பல பேருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி. இவர்களுக்கு என்ன மகிழ்ச்சி? அங்கே கவுந்து வச்சு இங்கேயும் கவுந்துடும். மொட்டையான நம்பிக்கை இது. ஆகவே இதான் நடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில். ராமதாஸினுடைய அரசியல் கூடுதலாக இருக்க வேண்டி இந்த போராட்டத்தை அதானிக்கு எதிரான போராட்டமாக மாற்ற வேண்டுமே தவிர, அதானி ஸ்டாலினுக்கு எதிரான போராட்டமாக மாற்ற வேண்டுமே தவிர, உங்களுடைய மரியாதையை நீங்கள் ஸ்டாலினிடம் பெற நினைப்பதே குறைவானது என்று நான் சொல்கிறேன். இதில் இப்போ இவர் பாலகிருஷ்ணன் இந்த கருத்தை சொன்ன உடனேயே திமுக கூடிய மூத்த தலைவர் என்ன சொல்கிறார்? பெரியசாமி என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறார். அது சரிதான். அவர்கள் எப்பொழுதும் 67 அதே முறையை கடைபிடிக்கிறார்கள். அது ஒன்றும் புதிதில்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது ஒன்று. இந்த 26 கட்சியை கூட சேர்த்துக்கொள்வோம். போதுமான எண்ணிக்கையில் நாங்கள் போட்டியிடுவோம், நாங்கள் தனியாட்சி தான் நடத்துவோம் என்று அண்ணா காலத்திலிருந்து தொடர்ந்து சரியாக செய்து வருகிறார்கள். இல்லை, ஆனால் அதே ஒரு விமர்சனமாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபேசிஸ்ட்ன்றீங்க பாஜகவை. ஆனால் பாஜக கூட்டணி நடக்கக்கூடிய ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் பாஜகவும் அங்கம் வகிக்குது. பீகாரில் பாஜக நிதிஷ்குமாரோட கவர்மெண்ட் தான், அங்கேயும் பாஜக கவர்மெண்ட்ல இருக்கு. பாஜகவே கூட்டணியில் தரப்போகுது. சொல்கிறேன், நீங்கள் நல்ல ஒப்பீடுகள் தெளிவாக கேட்கிறீர்கள்.
நிதிஷ்குமாருக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை. அவர் முதலில் லல்லுவை சார்ந்திருந்தார். இப்பொழுது லல்லுவை விட்டு பிஜேபியை சார்ந்திருக்கிறார். முதலில் பிஜேபிக்கு துணை முதலமைச்சரை கொடுத்திருந்தார். ஆகவே யாராவது ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அவருடைய தலைமை சிறப்பு காரணமாக அவர் குறைவான எண்ணிக்கையுடைய இடங்களை பெற்றிருந்தாலும் அவரை தலைமையாக வைத்துக்கொள்ள மற்ற கட்சிகள் ஒப்புக்கொள்கின்றன. அவர் ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் தான் மதுவிலக்கை அங்கே கொண்டு வந்தவர். 600 கோடி ரூபா 60,000 கோடியை இழந்து அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல தெரிந்தவர். இவர்களைப் போல் தீ வளையத்துக்குள் கற்பூரம் இருக்கிறது என்று சொல்ல மாட்டார். இந்த குடும்பங்களில் அடிதடி சத்தமும் பெண்களின் அழுகையும் கேட்ட இடத்தில் இப்பொழுது இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று சொன்னார். நான் அரசிலே 60,000 அரசு தரப்பிலே 60,000 கோடியை இழந்தால் என்ன என்று சொன்னார். அதுதான் அறிவு. அது இங்கே இருக்கு. இந்த மதுவிலக்கு ஸ்டாலினுக்காக பேசுகிறவர்கள், ஸ்டாலின் தரப்பில் பேசுகிறவர்களுக்கு இந்த அறிவு இருக்காது. நிதிஷ்குமார் என்ன சொல்கிறார்? நம்மை போல் வெகு காலம் மதுவை விற்றவர், மதுவை நீக்கி வைத்து விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க மாட்டார்கள். அது ஒரு பக்கம் அவர் கேட்டோம். அவருக்கு அவருடைய தலைமையின் சிறப்பு காரணமாக ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் தவிர அவருக்கு ஒரு முட்டு வேண்டும். ஒன்று லாலும் முட்டு வேண்டும், இல்லாவிட்டால் பிஜேபியினுடைய முட்டு வேண்டும். ஆகவே அவர் கூட்டணி ஆட்சி தருகிறார் என்று அவரை கொண்டு வந்து சொல்வதில் பொருள் இல்லை. நீங்களும் அந்த தலைமையின் சிறப்பை பெற்று மற்றவர்களெல்லாம் கீழே அது நீங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஆந்திரா வேண்டுமென்றே அவர் கொடுத்தார். அதாவது வெகு காலம் பாடுபட்டு விட்டோம். அந்த ராஜசேகர ரெட்டி மகனிடம் சிறையில் வைத்து நம்ம அலக்கழித்து அசிங்கப்படுத்தி விட்டார். இப்பொழுது நமக்கு நம்முடைய அமராவதியில் ஒரு தலைமைச் செயலகம் கட்ட முடியவில்லை. தலைமைச் செயலக நகரமாக அதை ஆக்க முடியவில்லை. ஏராளமான பணம் தேவைப்படுகிறது. இவ்வளவுக்கும் நமக்கு பிஜேபியினுடைய ஆதரவு வேண்டும். இந்த ஒரு எதிர்த்தரப்பு ராஜசேகர ரெட்டி அழிந்து விட்டார். இந்த நடிகரை பிடித்து உள்ளே வைத்துக்கொள்ளும். அவருக்கு என்ன, நம்முடைய ஆள் இருந்தால் என்ன, அந்த ஆளையே நம்முடைய ஆளாக ஆக்கி கொண்டால் என்ன என்று சொல்லி அவருக்கு அவர் துணை முதலமைச்சர். அவருக்கு தேவையே இல்லை. அவரோட மெஜாரிட்டி இருக்கு. அவர் கொடுத்தது தான் பெரிய சிறப்பு. இது சில சமயங்களில் உலக நாடுகளில் நடக்கும். அதாவது ரொம்ப தகுதி வாய்ந்த மனிதர்களுக்கு ரொம்ப பெரிய இடத்தை அளிப்பார்கள். காங்கிரஸில் இதுபோல் ஒரு சிறந்த தன்மை இருந்தது. அம்பேத்கர் சிறந்த அறிஞர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக உண்மையிலே போராடியவர். தான் பெரிய பேரிஸ்டர் ஆகி ஒரு பிராமண பெண்ணை மணந்து கொண்டு உலக எல்லா அறிஞர்களையும் எதிர்த்தரப்பில் கேள்வி கேட்கக்கூடிய அறிவாண்மையை பெற்று இவ்வளவு சிறப்புக்குரியவர். கடைசி வரையிலும் நான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றுவதுதான் என்னுடைய வாழ்க்கை பணி என்று அவர் முடிவு செய்து கொண்டு இருந்தார். இவர்களைப் போல பதவியை ராஜினாமா செய்து விட்டு போயிருக்கிறார். காந்தி சொல்கிறார், அதுக்கு காந்தியும் வேண்டும். அம்பேத்கரை பிடித்து சட்ட அமைச்சராக்கு என்று சொல்கிறார். அவன் கையிலே சட்டத்தை உருவாக்குகிற பணியை கொடு. அவன் எல்லா வகையான பாதுகாப்பையும் அவனுடைய மக்களுக்கு செய்து கொள்ளட்டும். காந்தி அல்லவா வேண்டும். ஆர்கே சண்முகம் செட்டியார் நிதியமைச்சராக இருந்தவர். அவர் நீதி கட்சியில் இருந்தவர். வெள்ளைக்காரனை ஆதரித்தவர். காங்கிரஸின் சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தவர். காங்கிரஸ் ஆட்சியிலே நிதியமைச்சராகிறார். காந்தி 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்ற அந்த மாமனிதனுக்கு தான் இவ்வளவு பரந்த சிந்தனை வரும். அம்பேத்கருடைய எழுத்து முழுவதையும் படித்தால் காந்தியை இதைவிட கேவலப்படுத்துவதற்கு வேறு ஒருவர் வர மாட்டார். காந்தி ஒரு முறையாவது இவருடைய அறிவை மதிக்க வேண்டும், இவரை வைத்து இந்த சமூகம் மேல் வருவதற்கு காங்கிரஸ் துணை புரிய வேண்டும் என்று விரும்புகிறார் காந்தி. காந்தி தான், அதற்கு நிகரே கிடையாது. ஆகவே நீங்களும் அது மாதிரி பெருந்தன்மையோடு தகுதி வாய்ந்த ஒருவனை வெளிக்கட்சியிலிருந்து இழுத்து, கட்சிக்காகவெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஜாதி அரசியலை நீங்கள் விடுங்க. தகுதியான மனிதனுடைய அறிவை பெற்று அந்த அரசை மேலே, அதுக்கெல்லாம் வேலை இல்லை. நமக்கு ஆசை அடிப்பதற்கான வந்திருக்கிறோம். ஆனால் தகுதியான நபராக கட்சியில் இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்களுக்கே ஒரு பெரிய பதவி இல்லைல்ல இப்போ. ஆமாம், அவர் ஒருத்தர் தான் இந்த வேலைக்கெல்லாம் வராதவர், ஏற்கனவே வசதி பெற்றவர். ஆனால் எனக்கு ரொம்ப திமுகவிலேயே ஒரே ஒரு ஆள் மீது மதிப்பு இருந்தது என்று சொன்னால் இந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் மீது தான். லஞ்சம் வாங்காத ஒரு ஆள், வாங்க தேவையில்லாத என்று சொல்ல வேண்டாம். பழனிவேல்ராஜனை விட பணம் கலைஞர் குடும்பத்தில் தான் இருக்கிறது. பழனிவேல்ராஜனை விட சன் டிவியினுடைய கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய தகுதியை, அவர்களுக்கு தேறுகின்ற பணத்தினுடைய அளவை ஒப்பிட்டால் பழனிவேல்ராஜனெல்லாம் சும்மா கொசுறு.
பணம் இப்பொழுது அவர்களுக்கு ரயிலுக்கு டிக்கெட் வாங்காமல் போன காலமெல்லாம் போய் அந்த குடும்பம் ஒரு தலைமுறை ஒரு மனிதன் 3 முறை 5 முறை ஆட்சியில் இருந்ததனுடைய காரணமாக மொத்தமாக அவர்களுடைய குடும்பம் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாகி அவர்கள் உலகத்தில் எங்கு போய் இந்த முதலீட்டை செய்வது என்று தவிக்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறார்கள். இடையறாத விளம்பரம், பணத்தை வாரி வீசு, கட்சியை ஒரு எந்திரமாக்கு, அவனுக்கு எல்லாருக்கும் காசு கொடு, எல்லாரையும் கூலி தொழிலாளி ஆக்கி விட்டார்கள். ஒருவனுமே தொண்டன் கிடையாது. தொண்டு என்பது சர்வீஸ். அது அன்பெய்டு ஒர்க்கர்ஸ். இது எல்லாம் பெய்டு ஒர்க்கர்ஸ் தான். இப்படியெல்லாம் ஆக்கி விட்டார்கள். இப்பொழுது நம்ம என்ன பேசிக்கணும், இந்த பழனிவேல் தியாகராஜன் அவ்வளவு நேர்மையாக இருந்தால் நிதியமைச்சர் பதவியை பெற்றார். நிதியமைச்சர் பதவி பெரிய பதவி என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. இவர் ஒரு 5 பேரை உலக பேரறிஞர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தார். நோபல் பரிசு வாங்கியவர்கள் இவர்களுக்கெல்லாம் குழு அமைத்து இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து இவர்களெல்லாம் யோசனை சொல்ல சொன்னால், இவனுக்கு பெண்ணுக்கு பஸ்ஸுக்கு சும்மா கொடுத்தால்தான் ஓட்டு போடுவாள் என்று கருதுகின்ற ஒருவனுக்கு என்ன பொருளாதார திட்டம் கொடுக்க முடியும்? நீ லஞ்சம் வாங்காமல் இருந்தாலே அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை பெற்று விடுவாள். ஆனால் அந்த விஷயம் தான் இப்போ ஒர்க் ஆகுதுங்கிறாங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் கூட ஆமாம், அதான் அது இந்த மாதிரியே சிந்திக்கிறார். ஒருவரை பார்த்து ஒருவர் சிந்திக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி முறைகள் எல்லாமே தப்பான ஆட்சி முறைகள். 5 பொருளாதார நிபுணரை கூட்டி வந்து என்ன இந்த எக்கானமியை எப்படி வலுப்படுத்துவது என்ற அவர்களுடைய யோசனையை பெறுவதற்கு வந்தால், இவர்கள் அடித்தளத்தில் இவற்றெல்லாம் விட்டுவிட்டால் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று சொன்னால் அவன் போய்விட்டார்கள் 5 பேரும். இதை என்னமோ உலகத்தில் இல்லாத பொருளாதார நிலையை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்துவது என்று தியாகராஜன் நினைத்தாரே, அவரே போதாது என்று இவர்களை கூட்டி வந்தார். பிறகு அவர் நம்ம சண்முகம் இருக்கார், நிதி இலாக்கா செயலாளர், அவர் தான் தீர்மானிக்கிறாரு நம்முடைய நிதிநிலை அறிக்கை. அவர் தான் எத்தனையோ வருஷமாக நிதிநிலை அறிக்கை எழுதி கொண்டிருக்கிறார். நிதி மந்திரிக்கு பழனிவேல் தியாகராஜனை விட சிறப்பாக அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் என்ன இதே செய்து பழக்கம். ட்ரைன்டு பீப்புள் அவங்க. சரி, உனக்கு புரியும். அதாவது என்ன பிரச்சனைன்னா, இதை எடுத்து சொன்னால் உனக்கு புரியும். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நிதியமைச்சராக பழனிவேல் தியாகராஜன் இருந்தார். 30,000 கோடியை இவர்கள் துபாயில் எங்கு கொண்டு போய் விற்பது என்று அலைகிறார்கள் என்று இவர் பேசிய பேச்சு தொலைபேசியில். அதனால் அவர் கோபம் இவரை தூக்கி எறிந்து விட்டால் ஒரே ஒரு உண்மையானவனும் தூக்கி எறியப்பட்டான் என்று சொல்லி இந்த கட்சி அவனை, நீதி கட்சியினுடைய மகன், அவர் முதலமைச்சராக இருந்தவருடைய மகன், அவர் ஒரு முறை பையை சொல்லி பார்த்தார். அதாவது இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையை ரொம்ப பெரிதாக நாங்கள் தான் என்று திமுக சொல்கிறது. இவர்கள் அதற்கு பொறுப்பு நீதி கட்சி பொறுப்பு. நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக என்பது தகப்பனார் இருந்தார். நாங்கள் வைத்த கொள்கையை நீங்கள் பிடித்து கொண்டு திரிகிறீர்களே தவிர, இது எங்கள் பாரம்பரியத்தில், இது சிறந்த கொள்கை என்றால் அந்த பாரம்பரியத்தில் வந்த முதல் மகன் நான் தான். இந்த பெருமை எனக்குத்தான் வர வேண்டும், உனக்கில்லை என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இவ்வளவு சொற்களை அவர் பயன்படுத்தவில்லை. அப்படி எவ்வி பார்த்தார். ஒன்று நடக்காது என்றவுடன் இவரை பேசாமல் சாதாரண மந்திரி பதவி கொடுத்து உட்கார வைத்து விட்டார். அவருக்கு வெளியே அனுப்பினால் இவர் பெரிதாக ஆகிவிடுவார். இவரை உள்ளே வைத்தால் ஆமாம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு ரொம்ப இந்த பழனிவேல் தியாகராஜன் என்றைக்கு இந்த மந்திரி பதவி, என்ன பெரிய விஷயம் இது? நீ வெளியே வா, இந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி பேசு. ஒரே நாளில் திமுக அவன் கைக்கு வந்துடுவோம். செய்தாயா? சும்மா இந்த சேகர் பாபு மாதிரி திரிவதற்கு நீ என்ன பெரிய நீதி கட்சியினுடைய தலைவர் மகன் என்று கேட்கிறேன். சேகர் பாபு செய்கிற வேலையை தான் நீனும் செய்கிறாய். கொடுத்த பதவியை வாங்கி கொண்டு பேசாமல் இருக்கையை மூடி கொண்டு உட்கார்ந்துருக்கிறாய். அப்புறம் என்ன, அன்றையிலிருந்து உன் மீது இந்த மதிப்பு எனக்கு போய்விடும். அதுவரையிலும் திமுகவில் ஒரு யோக்கியன் சேர்ந்து விட்டான் ஐயா என்று தான் எனக்கு தோன்றியது. இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதற்கு யூ ஆர் ஏ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். அத்தகைய நிலையில் நீ இருப்பதற்கு, இந்த பதவியில் இல்லாமல் இருப்பது சார்ந்து 5 வருஷத்துக்கு இருப்பேன். பிறகு திமுகவே அழிஞ்சு போயிடும். ஒரு நாளைக்கு நீதி கட்சி அழிஞ்சது போல திமுக அழியும். அப்போ நீ எங்கே போய் நிற்ப? நீ ஒரு மனிதனாக நின்றிருந்தால் பிறகு உன்னுடைய தலைமையில் நாடே வசப்பட்டிருக்குமே. அவ்வளவுதான். ஐரோப்பாவில் படித்தால் என்ன, ஐரோப்பிய பெண்மணியை மணந்தால் என்ன, நம்முடைய அறிவு மட்டும் தமிழ்நாட்டு திமுக அறிவு மட்டும்தான். அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு நடுவில் ஒரு நிகழ்வு நடந்தது. அது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை சந்தித்ததும் ஒரு பெரிய விமர்சனமாச்சு. ஏன் சந்திச்சார், அதுக்கப்புறம் வெளியே அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் பார்த்தோம்.
உங்களுடைய பார்வை என்ன? ஆனால் வெளியே இன்றைக்கு ஏதோ ஒரு செய்தித்தாள் படித்தேனா வேற ஒரு பத்திரிகையில் படித்தேனா என்று நினைவில்லை, பிஜேபியோடு ஒட்டுவதற்கு ரஜினியினுடைய தயவை பெறுவதற்காகத்தான் இவர் சென்றார் என்று சொல்வார். இதை விட பூச்சி மருந்து வாங்கி குடிப்பது மாதிரியான ஒரு செயல் இது. பிஜேபியோடு சேருவதற்கு அவர் முயன்றிருந்தார் என்றால் இது பூச்சி மருந்து குடிப்பதற்கு நிகரான செயல். அதோடு கட்சியை ஒழிந்துவிடும். அது என்ன தேசியம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, நான் தான் தமிழ் தேசியம்தான், இங்கே இருக்கிற ரெட்டி நாயுடுவெல்லாம் தமிழ் பேசி கொண்டிருந்த ஒரு ஆள் போய் பிஜேபிகிட்ட, அதுவும் இந்துத்துவா பேசுகிற பிஜேபிகிட்ட, அதுவும் சிறுபான்மையினரை ஒழிக்க நினைக்கின்ற பிஜேபியிடம் போய் நீ சேர வேண்டும் என்று நினைத்தார். பத்திரிகையில் தான் எழுதியிருக்கிறான், ஏதோ ஒரு பத்திரிகையில் அவர் ரஜினியிடம் அதற்கு ஆதரவு கேட்டதாகவும் பிஜேபியோடு இணைப்பதற்கு ரஜினி பதில் சொல்லவில்லை என்றும் ஒரு வாரப்பத்திரிகையில் எழுதியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். பதில் சொல்லவில்லை என்றும் பிறகு எனக்கு எப்படியாவது இணைக்கி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் என்று இதற்கு ஒரு ஆளை கூட கூட்டிக்கொண்டு போனார் என்று அவர் கூட கொஞ்சம் இந்த பிஜேபி நாளைக்கு சேரக்கூடிய நிலைமை இவருக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே அது கொஞ்சம் முன்னோட்டமான பேச்சு என்று தான் எனக்கும் தோன்றுது. அவர் சொல்லாவிட்டால் எனக்கு இதில் முக்கியமாக சொல்றது என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை இதெல்லாம் இல்லை அவரை பாதிச்சிருக்கேன். நான் இதை வெகு காலமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். துடைத்து கொண்டு போய்விடும், சீமான் மட்டும்தான் இருப்பார், துடைத்து கொண்டு போய்விடும். அது ஏனென்றால் ஒரு உணர்ச்சி வாய்ந்த கூட்டத்தை வைத்திருந்தார். இவர் என்ன பேசுகிறார், அது அறிவான பேச்சா என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் அரண்மனையில் ஆடு மேய்க்கின்றவனை ஏற்றி உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எந்த குறைஞ்ச 5வது படித்த அறிவுள்ளவனுக்கு கூட இது உளறல் என்று தெரியும். சிங்களவனையெல்லாம் ஒழிப்பதற்கு மீனவர்களில் துப்பாக்கியை கொடுத்து அனுப்புவேன். எவ்வளவு எளிய முறை இது. பிரபாகரன் போராடி தோற்று விட்டார் என்று இல்லை, அது போர் தோல்வி இல்லை, அது ஒரு சிறந்த கொள்கை, முடியவில்லை. நீ போய் சிங்களவனை அழித்து விட்டு வந்தால் பிரபாகரனை கூப்பிட்டு நாடாள சொல்ல வேண்டியதானே, சீடன் தலைவனை நாடாக்குவது சிறந்தது தானே. இந்த மாதிரி ஒரு உலர்கின்ற பேச்சை கேட்டுக்கொண்டு இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், 8% பேர் ஓட்டு போடுகிறார் என்றால் இவருக்காக இல்லை. விஜயகாந்த் புதிதாக வந்தபோது விஜயகாந்துக்கு போட்டுப்போம். இந்த 2 கூட்டணிக்கும் போடாத கூட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த கூட்டம் விஜயகாந்துக்கு போட்டது, அந்த கூட்டம் இப்பொழுது இவருக்கு போடுகிறது. இப்போ இந்த கூட்டம் விஜய்க்கு மாறிவிடும். இளைஞர்கள் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு புது ஆள். இவரை விட இந்த மோசமான பேச்சுக்கள் விஜய் பேச மாட்டார். பேச வேண்டிய பேச்சை பேச மாட்டார் என்பது வேறு, அது வேறு. பேச வேண்டிய பேச்சை அவர் பேச மாட்டார். இதை பேசியே ஆக வேண்டும் என்று சொல்வதற்குரிய மனிதர்கள் இங்கே இல்லை, அது வேறு. ஆனால் இவர் மாதிரி தாறுமாறான பேச்சுக்கு அவர் போக மாட்டார். ஆகவே இவருடைய கட்சி உறிஞ்சப்பட்டு விடும். இதுதான் கடைசி நிலையில் அவர் என்ன செய்வது என்று, எத்தை தின்றால் பித்தந்தீரும் என்று தவிக்கிறார் சீமான் என்று எனக்கு தோன்றுகிறது. நன்றி சார்.